வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு விருச்சிக ராசி மகர லக்னம்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகள் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளாக கொஞ்சம் கடன் வாங்குறது, கொஞ்சம் குழந்தைகளுடைய விஷயங்கள், வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை பளுக்கள் அதிகமாக சில பேருக்கு இருக்கலாம். கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகளை நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். 2, 5ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 8ல் இருக்கும்போது குழந்தைகளால் சில நேரம் சின்ன சின்ன தலைவலிகள் ஏற்படலாம். குடும்பத்துக்காக கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி 5ல் இருக்கும்போது தாயாருக்கு நல்ல இன்கம், லேண்ட் சோர்ஸ், மற்றபடி வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி 8லும் குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் நம்மகிட்ட சில விஷயங்கள் மறைப்பாங்க. அதனால் கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள் ஒரு தேர்ட் ஐ என்ன பண்ணுறாங்கன்றது கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. வேலை பளுக்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். 7ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது வேலை விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ வேலையில் பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி வேலையிலும் கொஞ்சம் எமோஷ்னலாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்துவாங்க. கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு ஏறும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சந்திரன் திங்கள் செவ்வாயில் அப்பா சார்ந்த உறவுகளும் ஒரு மனக்காயங்கள் ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய சூரியன், ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாமியாருக்கும் உங்களுக்குமே ஒரு சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 11ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக சூரியன் தசாபுக்தி. சூரியன் 10ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்ட நமக்கு ஒரு மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். விருச்சிக லக்னமாக சந்திர தசாபுக்தி. சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தந்தை சார்ந்த உறவுகளாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு மனக்குறை திங்கள் செவ்வாயில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. விருச்சிக லக்னமாக செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது செவ்வாய் 5ல் இருக்குங்க. 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். கடன் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னம் ராகு தசம். ராகு பார்த்திங்கன்னா வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ஒரு எமோஷனல் ஒரு சீக்வன்ஸ் சில பேருக்கு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாக்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக குரு தசாபுக்தி. குரு 8ல் இருக்கார். ஸோ குழந்தைகள் விஷயங்கள் மனக்காயங்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக சனி தசாபுக்தி. சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்களால் வருமானங்கள், தாயார் சம்மந்தமான விஷயம் நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதேமாதிரி உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக லக்னமாக புதன் தசாபுக்தி. புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி என்பது அவர் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் தேவையில்லாத மற்றவங்க ஏதோ சொல்லிட்டான்றதுக்காக தூக்கி எறிஞ்சு பேசுகிறது, கண்ணம்னா லூஸ் ஸ்டாக் விடுறது எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக கேது தசாபுக்தி அந்தரங்கள். கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை சில பேர் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக சுக்கிர தசாபுக்தி அந்தரங்கள். சுக்கிரன் 7 ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக வரும் ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணது இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்கும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இது பயங்கரமாக ஒர்க் ஆகிற ஒரு விஷயம். விஷ்ணுபதி புண்ணிய காலம். பணம் இல்லை, எனக்கு பொருளாதாரத்தில் நிறைய சிக்கலில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது பண்ணி பாருங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயமாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குங்க.
இது வந்து எப்போ வருது அப்படின்னும் போது இந்த வைகாசி மாதம் வந்து வருது, அதுவும் மே 15. ஸோ மே 15 அன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணியகாலம், அன்றைக்கி பார்த்து சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து மே 15ஆம் தேதி காலையில் ஒரு 10:30 மணிக்குள்ளே இந்த வழிபாடை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு சொல்லி எல்லோருக்குமே ஒரு பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரி விஷயங்கள் இருக்கும். பணம் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸ் நல்லா ஏறி இருக்குது, நிறைய பணம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வழிபாடு முறை எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வழிபாடு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு கோயில்களுக்கு போகிறது, கொஞ்சம் பழைய விஷ்ணு கோயில் போகிறது ரொம்ப சூப்பருங்க. ஒரு 27 பூ வச்சுக்கோங்க கையில். ஏன்னா கவுண்டிங் வந்து நீங்கள் எண்ணிட்டீங்கன்னா இறைவனை நம்ம வழிபாடு பண்ணும்போது 1 2 பார்த்துட்டே இருப்போம், இறைவனை விட்டுருவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த விஷ்ணுவை வந்து நீங்கள் வந்து ஒரு 27 முறை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிவிட்டு ஒரு 27 முறை வந்து சுற்றணுங்க. ஸோ ஒவ்வொரு முறை சுற்றி வருமோ ஒவ்வொரு பூ வச்சுட்டு வாங்க. அந்த இறைவனை வேண்டுதல், அந்த இறைவன் உங்களோட மனதார உள்ளுக்குள்ளே ஒன்றி அந்த இறைவனை வணங்கிட்டு வாங்க. அதுவும் அன்றைக்கி அந்த 10:30 மணிக்குள்ளே மே 15 காலை 10:30 மணிக்குள்ளே இந்த பிரார்த்தனை முடிங்க. 27 முறை வந்து வலம் வாங்க. வந்து நமஸ்கரிச்சுட்டு விஷ்ணுவை வந்து விஷ்ணுவோ கிருஷ்ணரோ எதானா இருக்கலாம், பட் விஷ்ணுவின் அவதாரமாக இருக்கிற கோயில்களில், அதுவும் பழைய கோயிலாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வணங்குனீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து இரட்டிப்பில் நீங்கள் நினச்சதோட பெரிய லெவலில் வந்து உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறுறது, பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு முறையும் சொல்லிடுறேன், இது வந்து மே 15ஆம் தேதி அன்னைக்கு வருது, அதுவும் வெள்ளிக்கிழமை வருது, அன்றைக்கி சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து இதை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், நான் கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சு பணம் மூட இருக்கணும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரார்த்தனையை விடாது பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒவ்வொரு மாதமும் வராதுங்க, இது வந்து வைகாசி மாதம் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2 மாதம் கழித்து தான் வரும். ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வணங்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜீவனன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.